அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் நல்வணக்கம். தேசிய கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சுடன் இணைந்து வழங்கும் இக்குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் பொருளியல் பாடம் தொடர்பான பாட விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முன்னைய அமர்வில் உற்பத்தி வழி தேசிய வருமான கணிப்பீடு தொடர்பான பாட விடயங்களை ஆரம்பித்தோம். உற்பத்தி வழியில் தேசிய கணக்கீட்டை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் விலைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 3 விலைகளை விளங்க வேணும். 1 அடிப்படை விலை, 2 உற்பத்தியாளர் விலை, 3 கொள்வனவாளர் விலை. அடிப்படை விலை என்பது உற்பத்தியாளர் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கும் நிலையில் நிலவுகின்ற விலை அடிப்படை விலை ஆகும். இந்த அடிப்படை விலை உற்பத்தி மீது விதிக்கப்படுகின்ற வரிகள் உள்ளடங்காமலும் உற்பத்தி மீது வழங்கப்பட்ட மானியங்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படும். எனவே தான் சொல்கிறோம், அடிப்படை விலையானது உற்பத்திக்கான வரியிலிருந்து மானியங்கள் கழித்த பெறுமதிக்கு சமமாக இருக்கும். எனவே இது அடிப்படை விலைக்கான வரைவிலக்கணம். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் உற்பத்தியாளர் விலை அல்லவா. அடிப்படை விலையுடன் பொருட்கள் மீது நேரடியாக அறவிடப்படும் வரிகள். மாணவர்கள் இங்கே பொருட்கள் என்பதை உற்பத்தி என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உற்பத்தி மீது அல்லது பொருட்கள் மீது நேரடியாக அறவிடப்படும் வரிகள் கூட்டப்பட்டு பொருட்கள் மீதான மானியங்கள் நீக்கப்படுவதன் மூலம் உற்பத்தியாளர் விலை பெறப்படுகிறது. இது உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து விற்பனையாளரை நோக்கி பொருட்கள் செல்லும் போது உற்பத்தியாளரால் அறவிடப்படும் விலையாகும். இதை நாங்கள் உற்பத்தியாளர் விலை என்று சொல்கிறோம். உற்பத்தியாளர் விலை சமன் அடிப்படை விலை சக பண்டத்தின் மீதான வரி சய பண்டத்தின் மீதான மானியம். இது சில புத்தகங்களில் அப்படியும் இருக்கின்றது. இதை நாங்கள் உற்பத்தி மீதான வரி சய உற்பத்தி மீதான மானியம் என்றும் நாங்கள் எடுக்கலாம். இப்போ உற்பத்தி மீதான வரி என்று நாங்கள் கூறுவது இந்த உற்பத்தியாளர்கள், இப்போ உதாரணமாக உற்பத்தியாளர்கள் மீது அரசு அறவிடுகின்ற அனுமதி கட்டணங்கள், மோட்டார் வாகன வரி, முத்திரை வரி, உற்பத்தியாளர்களை அல்லது உற்பத்தியாளர்கள் மீது அரசு நேரடியாக அறவிடுகின்ற வரி அல்ல. மோட்டார் வாகன அனுமதி பத்திரத்தின் மீது ஒரு வரி இருக்கிறது. அதே மாதிரி முத்திரை கட்டணங்கள் என்று செலுத்த வேண்டும், அனுமதி பத்திர கட்டணங்கள் என்று செலுத்த, இதெல்லாம் உற்பத்தி மீதான வரி. அதே மாதிரி உற்பத்தி மீதான மானியம் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், பிறகு நுகர்வோர் மீதான வரி, நுகர்வோர் மீதான மானியம் என்று இருக்கின்றது. இந்த இடத்துல மாணவர்கள் ரெண்டையும் சேர்த்து கொள்ளக்கூடாது. அப்போ உற்பத்தி மீது வழங்கப்படும் மானியம் என்றால் அரசு உற்பத்தியாளர்களுக்கு நேரடியாக வழங்குகின்ற மானியம். உதாரணமாக விவசாயிகளுக்கு வழங்குகின்ற மானியங்கள், பசலை அல்லது உரவகைகள் மீது வழங்கப்படும் மானியம், விதை நெல் கிருமிநாசினி உற்பத்திகளுக்கு வழங்குகின்ற மானியம், சிறிய நடுத்தர கைத்தொழில் உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்காக அரசு வழங்குகின்ற மானியம், ஊழிய தேர்ச்சி மட்டங்களை அதிகரிப்பதற்காக தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு அரசு வழங்குகின்ற மானியம், இதெல்லாம் உற்பத்தி மீதான மானியம். அவைதான் இந்த உற்பத்தியாளர் விலையோடு தொடர்பு படுகிறது. எனவே உற்பத்தியாளர் விலை என்பது அடிப்படை விலையோடு மானியம் கழித்த வரி என்று நாங்கள் எடுக்கலாம். மானியம் கழித்த வரி என்று நாங்கள் எடுக்கின்றோம். இது ரெண்டாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விலை. 1 அடிப்படை விலை, 2 உற்பத்தியாளர் விலை, 3வது கொள்வனவாளர் விலை. குறித்த பொருட்கள் சேவைகளுக்காக கொள்வனவாளர்கள் அல்லது நுகர்வோன் உண்மையில் செலுத்துகின்ற விலையே கொள்வனவாளர் விலை என்று கூறப்படுகிறது. நாங்கள் எந்த விலைக்கு பொருளை வாங்குகிறோம் அல்லவா. இப்போ முதலாவது அடிப்படை விலை, அடிப்படை விலையிலிருந்து உற்பத்தியாளர் விலைக்கு நாங்கள் வருகின்றோம். இப்போ உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வாளர்கள், கொள்வனவாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது கொள்வனவாளர்கள் செலுத்துகின்ற விலையைத்தான் நாங்கள் கொள்வனவாளர் விலை என்று கூறுகிறோம். இது உற்பத்தியாளர் விலையுடன் போக்குவரத்து செலவும் இடைத்தரகர்களுக்கான வணிக எல்லை அல்லது வணிக விளிம்பு என்று கூறுகின்றோம் அதையும், மற்றும் நுகர்வோர் மீதான தேறிய வரியையும் சேர்க்க பெறப்படுவது. நுகர்வோர் மீதான தேறிய வரிகள்
ஆகியவற்றை கூட்டுவதன் மூலம் கொள்வனவாளர் விலையை நாங்கள் அளவீடு செய்ய முடியும். அப்போ உற்பத்தியாளர் விலையோடு போக்குவரத்து செலவு இப்போ அப்படி ஒரு கணக்கு கேட்கும்போது தருவாங்க. வணிக எல்லை அல்லது வணிக விளிம்பு என்பது இந்த தரகு கட்டணங்கள், அதே மாதிரி ஏனைய கொடுப்பனவுக்கான மேலதிக கட்டணங்களை சொல்லலாம். பிரதானமாக தரகு கட்டணங்கள் போன்றவை வணிக விளிம்பு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அடுத்தது நுகர்வோர் மீதான மானியம் கழித்த வரி. அப்போ நுகர்வோர் மீதான வரி, நுகர்வோர் மீதான மானியம் என்ன? இப்போ நுகர்வோர் மீதான வரி தான் நாங்கள் பார்க்கின்றோம் மொத்த விற்பனை வரி, தேர்ந்த விற்பனை வரி, இறக்குமதி தீர்வைகள். அப்போ இந்த தீர்வைகள் அறவிடும்போது நேரடியாக இது நுகர்வோர் மீது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ உற்பத்தியாளன் மீதான வரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முத்திரை கட்டணங்கள், அனுமதி பத்திர கட்டணங்கள், மோட்டார் வாகனங்கள் மீதான வரி. நுகர்வோர் மீதான வரி என்பது மொத்த விற்பனை வரி, தேர்ந்த விற்பனை வரி, அதே மாதிரி பண்டங்கள் சேவைகள் மீதான வரி, இறக்குமதி தீர்வைகள், அதே மாதிரி நுகர்வோர் மீதான மானியம். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் உற்பத்தியாளன் மீதான மானியத்தை சொன்னேன். நுகர்வோர் மீதான மானியம் என்று நாங்கள் கூறுவது அல்லவா, இப்போ உணவு மானியம், எரிபொருள் மானியம், மாணவர்களுக்கான பருவகால பயணச்சீட்டுக்கு வழங்குகின்ற மானியம், சமிருத்தி உதவி பெறுவோருக்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள், அது நுகர்வோர் மீதான மானியம். எனவே நாங்கள் கொள்வனவாளர் விலை என்று கூறுவது உற்பத்தியாளர் விலையோடு சக போக்குவரத்து செலவும் வணிக எல்லையும் சக நுகர்வோர் மீதான தேறிய வரிகள். மாணவர்கள் ப்ளஸ் இதை சக என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கொள்வனவாளர் விலை சமன் உற்பத்தியாளர் விலை சக போக்குவரத்து செலவும் வணிக எல்லையும் சக நுகர்வோர் மீதான தேறிய வரி. நுகர்வோர் மீதான தேறிய வரி என்பது நுகர்வோர் மீதான மானியம் கழித்த வரி. அப்போ நாங்கள் இந்த 3 விலைகள், முதலாவது அடிப்படை விலை. அடிப்படை விலை என்பது எல்லா உற்பத்திகளினதும் உண்மையான கூட்டப்பட்ட பெறுமதி. உற்பத்தியாளன் உற்பத்தி செய்த ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு தயாராக வைத்திருக்கின்ற விலை. இது உற்பத்தி மீதான மானியங்கள் சேர்க்கப்பட்டு உற்பத்தி மீதான வரிகள் நீக்கப்பட்டதாக இருக்கும். இரண்டாவது உற்பத்தியாளர் விலை. அடிப்படை விலையோடு உற்பத்தி மீதான வரியை சேர்த்து உற்பத்தியாளர் மீதான மானியங்களை கழிக்கிறோம். பிறகு உற்பத்தியாளர் விலையிலிருந்து கொள்வனவாளர் விலை. கொள்வனவாளர் விலை சமன் உற்பத்தியாளர் விலை சக போக்குவரத்து செலவும் வணிக விளிம்பும் சக நுகர்வோர் மீதான தேறிய வரி. அப்போ இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் தொகுத்து பார்த்தால் உங்களுக்கு விளக்கமாக விளங்கிக் கொள்ளலாம். பின்வருமாறு கருத்தளவினதான எண்களை பயன்படுத்தி அடிப்படை விலை, உற்பத்தியாளர் விலை, கொள்வனவாளர் விலைகளை பெற முடியும் என்று பாருங்க. முதலாவது விடயம், வேளாண்மை உற்பத்திகள் தொகை மில்லியன்களில் 12,000. இது கூட்டப்பட்ட பெறுமதி. பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும், இது ஒவ்வொன்றும் கூட்டப்பட்ட பெறுமதி 12,000. கைத்தொழில் உற்பத்திகள் கூட்டப்பட்ட பெறுமதி 4,000. பணிகள் 5,000. முதலாவது அடிப்படை விலை. இந்த வேளாண்மை, கைத்தொழில், பணிகள் அல்லது சேவை துறையின் கூட்டப்பட்ட பெறுமதி தான் 21,000. இது அடிப்படை விலை. அடிப்படை விலையோட பொருட்கள் மீதான வரிகளை கூட்டி பொருட்கள் மீதான மானியங்களை கழிக்கிறோம். இப்போ வரிகள் 5,000. 21,000 நாங்கள் 5,000 சேர்க்கும்போது 26,000. பொருட்கள் மீதான மானியம் 3,000 கழிக்கிறோம், மைனஸ் 23,000. இது உற்பத்தியாளர் விலை. உற்பத்தியாளர் விலையோட போக்குவரத்து செலவும் வணிக விளிம்பும் 2,000 கூட்டுறோம். பிறகு நுகர்வோர் மீதான தேறிய வரிகள் 1,000 கூட்டுறோம், 3,000, 26,000. அப்போ நீங்கள் இதில் விளங்கணும், அடிப்படை விலைகளை நாங்கள் எவ்வாறு பெறுகின்றோம், அடிப்படை விலையிலிருந்து எவ்வாறு உற்பத்தியாளர் விலைக்கு செல்லுகின்றோம், உற்பத்தியாளர் விலையிலிருந்து எவ்வாறு கொள்வனவாளர் விலைக்கு செல்லுகின்றோம். இந்த உற்பத்தியாளர் விலையில் பொருட்கள் மீதான வரிகள் என்று கூறுவது நான் பலமுறை சொன்னேன், உற்பத்தி மீதான வரி தான் அது குறிக்கும். பொருட்கள் மீதான மானியம் என்பது உற்பத்தியாளர் மீது வழங்கப்படும் மானியம். இங்கே நாங்கள் சொல்லுகின்ற கொள்வனவாளர் மீது, நுகர்வோர் மீதான தேறிய வரிகள் என்பது நுகர்வோர் மீது நுகர்வோருக்கு வழங்கப்படுகின்ற மானியமும் நுகர்வோர் மீது அறவிடப்படுகின்ற வரியும். அப்போ உற்பத்தியாளன் மீதான வரிகளவை, நுகர்வோர் மீதான வரிகளவை, உற்பத்தியாளன் மீது வழங்கப்படும் மானியங்கள் எவை, நுகர்வோர் மீது வழங்கப்படும் மானியங்கள் எவை என்பது தொடர்பாக நீங்கள்
விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். இனி நாங்கள் மாணவர்களே, உற்பத்தி முறையில் கணிப்பீடு செய்யப்படும் போது பெறப்படும் முடிவுகள். நாங்கள் உற்பத்தி வழியில் தேசிய கணக்கை தயாரிக்கின்ற போது தேசிய உற்பத்தியோடு தொடர்பாக பெறக்கூடிய இந்த முடிவுகள். முதலாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு எடுக்கிறோம், க்ராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். 2 தேறிய உள்நாட்டு உற்பத்தி, என்டிபி அல்லவா, நெட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், தேறிய உள்நாட்டு உற்பத்தி. 3வது மொத்த தேசிய வருமானம். இப்போ முந்தி நாங்கள் பழைய முறைப்படி 2014க்கு முன்பு மொத்த தேசிய உற்பத்திக்கு போவோம். இப்போ மொத்த தேசிய வருமானம் புதிய முறைப்படி. பிறகு தேறிய தேசிய வருமானம். அப்போ உற்பத்தி வழியில் பெறக்கூடிய முடிவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தேறிய உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய வருமானம், தேறிய தேசிய வருமானம். மாணவர்களே, இந்த 4 முடிவுகளும் சந்தை விலைகளில் தான் இருக்கு. உற்பத்தி வழி தரவுகள் எப்பொழுதும் சந்தை விலைகளில் இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது நடப்பு சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நடப்பு சந்தை விலையில் மொத்த தேசிய வருமானம். அப்போ இந்த 4 விடயங்கள். இதில் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் விளங்க போகணும். நடப்பு சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவிட்ட பிறகு எங்களுக்கு தேவைப்படும் போது நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் அளவிடலாம். இப்போ நடப்பு சந்தை விலையில் அளவிடுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக எவ்வாறு மாற்ற முடியும் என்பதையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் உற்பத்தி வழி பிரவேசத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பிறகு நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தேறிய உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய வருமானம், தேறிய தேசிய வருமானம். இவற்றை எவ்வாறு அளவிடலாம் என்பதை பற்றி படிமுறையில் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. குறித்த ஒரு வருட கால பகுதியில் ஒரு நாட்டின் ஆட்புல எல்லைக்குள் வதிவுள்ள நிறுவன அலகுகளால் உற்பத்தியாக்கப்படுகின்ற அனைத்து இறுதி பொருட்கள் சேவைகளினது பணரீதியான இறுதி வெளியீட்டு பெறுமதி அல்லது அவற்றின் மொத்த கூட்டப்பட்ட பெறுமதியே மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று கூறுகிறோம். எனவே மாணவர்களே, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டின் வதிவுள்ள உற்பத்தி காரணிகள், அந்த நாட்டுக்கு அந்த நாட்டின் ஆட்புல எல்லைக்குள், குறித்த ஒரு வருட கால பகுதியில் ஒரு நாட்டின் ஆட்புல எல்லைக்குள் வதிவுள்ள நிறுவன அலகுகளால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து இறுதி பொருட்களினதும் சேவைகளினதும். அப்போ நாட்டின் ஆட்புல எல்லை என்பது முக்கியம். வதிவுள்ள உற்பத்தி அலகுகள் என்பது அந்த நாட்டிற்குள் இருக்கின்ற. இப்போ வெளிநாட்டுக்கு சொந்தமான காரணிகள் இலங்கைக்குள்ளே இருந்தாலும் அது எங்கட ரெசிடென்ஷியல்ஸ், வதிவுள்ள என்ற வரையறையில் தான் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ அந்த நாட்டிற்குள் கிடைக்கக்கூடிய, அந்த நாட்டிற்குள் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி காரணிகளை கொண்டு உற்பத்தியாக்கப்படுகின்ற பண்டங்கள் சேவைகளின் இறுதி வெளியீட்டு பெறுமதியை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று கூறுகிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எப்பொழுதும் நடப்பு சந்தை விலைகளிலேயே இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உற்பத்தி வழியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவிடும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்பொழுதும் நடப்பு சந்தை விலைகளிலேயே காணப்படும். பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான சமன்பாடு அடிப்படை விலையில் கூட்டிய பெறுமதி சக பண்டத்தின் மீதான வரி சய பண்டத்தின் மீதான மானியம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை காணும்போது அடிப்படை விலையில் கூட்டிய பெறுமதி சக பண்டத்தின் மீதான வரி சய பண்டத்தின் மீதான மானியம். அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இப்படியும் அளவிடலாம். அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி சக பண்டத்தின் மீதான மானியம் கழித்த வரி. இதை நாங்கள் உற்பத்தி மீதான என்றும் எடுக்கலாம் என்று ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி அளவிடுறோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது குறித்த வருட கால பகுதியில் நாட்டின் ஆட்புல எல்லைக்குள் காணப்படுகின்ற வதிவுள்ள காரணிகளை கொண்டு உற்பத்தியாக்கப்படுகின்ற பண்டங்கள் சேவைகளின் கூட்டப்பட்ட பெறுமதி. இதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எனவே நாங்கள் ஏற்கனவே கண்ட அடிப்படை விலையிலான கூட்டப்பட்ட பெறுமதியோட பண்டத்தின் மீதான மானியம் கழித்த வரியை சேர்த்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை
பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்ப்போம் ஒரு உதாரணம் பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண்மை உற்பத்திகள் 4000 மில்லியன், கைத்தொழில் உற்பத்திகள் GVA க்ராஸ் வேல்யூ அடட் மொத்த கூட்டப்பட்ட பெறுமதி. இப்போ கைத்தொழில் உற்பத்திகளின் கூட்டப்பட்ட பெறுமதி 8000, பிறகு பணிகள் சார்ந்த உற்பத்திகள் 12000, இந்த 3 உற்பத்திகளின் கூட்டப்பட்ட பெறுமதி தான் 24000. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கூட்டப்பட்ட பெறுமதி 24000. பிறகு உற்பத்தி மீதான நேரில் வரிகள், உற்பத்தி மீதான வரிகள் 4000, எனவே 28000. பிறகு உற்பத்தி மீது வழங்கப்படும் மானியங்கள் 6000, அதை நாங்கள் கழிக்கிறோம். சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ வேளாண்மை கைத்தொழில் பணிகள் துறை உள்ளடக்கிய உண்மையான கூட்டப்பட்ட பெறுமதியை எடுத்து அந்த கூட்டப்பட்ட பெறுமதியோட உற்பத்தி மீதான நேரில் வரிகளை கூட்டி உற்பத்தி மீதான மானியங்களை கழித்தால் சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அளவீடு செய்வதற்கான வரையறையாக நாங்கள் எடுக்கிறோம். நிலையான விலையில் பிறகு நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ நாங்கள் சந்தை விலையில் அளவிட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடைமுறை விலையில் இருக்கும். அப்போ நடப்பு சந்தை விலையில் அளவிடுகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் எப்படி நிலையான விலைக்கு மாற்றுறது? நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த ஒரு ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை யாதாயினும் ஒரு ஆண்டினை நிலையான ஆண்டாக கருதி, உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடியாண்டு என்று சொன்னோம். புதிய கணக்கீட்டின்படி 2010ஆம் ஆண்டை நாங்கள் அடியாண்டாக வைத்திருக்கிறோம். அப்படி ஒரு ஆண்டை நிலையான விலையாக கருதி அவ்வாண்டில் நிலவிய விலை மட்டத்தின் அடிப்படையில் கணிப்பிடுதலே நிலையான விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று கூறப்படுகிறது. அப்போ குறித்த ஒரு வருடம், ஏதாவது ஒரு வருடத்தை நாங்கள் நிலையான வருடமாக கருதி அந்த வருடத்தில் அளவீடு செய்யப்படுகின்ற உள்நாட்டு உற்பத்தியை நிலையான அல்லது அடியாண்டு விலைக்குரிய உள்நாட்டு உற்பத்தியாக வைத்து கொண்டு அந்த ஆண்டுக்குரிய விலைகளை அடியாண்டு விலை மட்டமாக வைத்து கொண்டு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் உற்பத்தி செய்கின்ற மெய்யுற்பத்திகளை அந்த நிலையான விலையின் அடிப்படையில் அளவீடு செய்து கூறுறது தான் நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி என்று நாங்கள் கூறுகிறோம். அப்போ இங்கே நடைமுறை விலைக்கும் நிலையான விலைக்கும் உள்ள வித்தியாசம், நடைமுறை விலையில் நாங்கள் அளவிடும் போது ஒவ்வொரு ஆண்டின் உற்பத்தியையும் அந்த ஆண்டுக்குரிய விலை மட்டத்தால் பெருக்கிறோம். 2010ஆம் ஆண்டு உற்பத்தியை 2010ஆம் ஆண்டு விலை மட்டத்தால் பெருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு உற்பத்தியை 15ஆம் ஆண்டு விலை மட்டத்தால் பெறுகிறோம். 20ஆம் ஆண்டு செய்கின்ற உற்பத்தியை 20ஆம் ஆண்டு விலை மட்டத்தால் பார்க்கிறோம். அது நடைமுறை விலை. ஆனால் நிலையான விலை அப்படி அல்ல. 2010ஆம் ஆண்டு விலை மட்டம் அடியாண்டுக்குரிய அல்லது நிலையான வருடத்துக்குரிய விலை மட்டமாக வைக்கப்பட்டால் அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் செய்யப்படுகின்ற உள்நாட்டு உற்பத்தியை அந்த அடியாண்டு நாங்கள் 2010 நடைமுறையில் எடுத்திருக்கிறதுனால நிலையான ஆண்டாக அந்த ஆண்டின் விலை மட்டத்தின் அடிப்படையில் அளவிடுறோம். அவ்வாறு அளவிடுவதற்கு ஒரு மாற்று வழிமுறை ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த ஆண்டுண்ட அடியாண்டு விலை மட்டத்தை தேடி போக தேவையில்லை. அந்த அடியாண்டு நிலையான விலை உற்பத்தியையும் நடப்பு வருட நிலையான விலை நடப்பு வருட உற்பத்தியையும் வைத்து உற்பத்தி சுருக்கி கொண்டு அளவிடுறோம். இதை நாங்கள் உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி என்று கூறுகிறோம். அப்போ குறித்த வருடம் நடைமுறை விலையில் அளவிடப்படும் உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தியாக மாற்றுவதற்கு அந்த சுருக்கி உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி அல்லது தேசிய கணக்கீட்டை உட்கொண்ட விளைச்சுட்டெண் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் மாணவர்களே பார்க்கலாம், குறித்த ஒரு ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை யாதாயினும் ஒரு ஆண்டினை நிலையான ஆண்டாக கருதி அவ்வாண்டில் நிலவிய விலை மட்டத்தின் அடிப்படையில் கணிப்பிடுதலே நிலையான விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படுகிறது. எனவே நிலையான விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அளவிடுவதற்கான சமன்பாடு நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கீழ் உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி தர 100. இந்த உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி என்றால் என்ன? இப்போ 2020ஆம் ஆண்டுக்கான உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி என்பது
2020 ஆண்டுக்கான நடைமுறை விலையில் பெறுகின்ற உள்நாட்டு உற்பத்தியை 2020க்கான அடியாண்டு இருக்கிறது அல்லவா, 2010 ஆண்டு நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி 10 அளவிட்டு. அப்போ 2020 ஆண்டின் நடைமுறை விலை உள்நாட்டு உற்பத்தி, அதன் கீழ் 2010 ஆண்டின் நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி தர 100. இந்த சமன்பாட்டில் நாங்கள் இந்த 2 உற்பத்திகளையும் உள்ளீடு செய்தால் எங்களுக்கு உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி கிடைக்கும். அப்போ குறித்த வருடம் அளவீடு செய்த நடைமுறை விலை உற்பத்தியை அந்த வருடத்துக்கான உற்பத்தி சுருக்கியால் பிரித்து 100ஆல் பெருக்கினோம் என்றால் எங்களுக்கு நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். அப்போ நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை காணும்போது அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி சக உற்பத்தி மீதான வரி சய உற்பத்தி மீதான மானியம். அப்போ நடைமுறை விலையில் அளவிட்ட உள்நாட்டு உற்பத்தியை நிலையான விலைக்கு மாற்றுறதா இருந்தால் நடைமுறை விலையில் பெற்ற பெருமானம் கீழ் உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி தர 100. ஒரு உதாரணம் பாருங்க. குறித்த வருடத்தின் நடைமுறை விலையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 22,000 மில்லியன். உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி, உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி என்னும் இதை சொல்லலாம், தேசிய உற்பத்தியை உட்கொண்ட விலை சுட்டன் என்றும் சொல்லலாம், ஒரு விலை சுட்டன் என்றே சொல்லலாம், ஒரு பிரைஸ் இண்டெக்ஸ் 150. எனவே இந்த வருடத்துக்கான இது நாங்கள் 2020 எடுத்தால் இந்த 2020 நடைமுறை விலை உள்நாட்டு உற்பத்தி என்று கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, அதே ஆண்டுக்கான உற்பத்தி சுருக்கி என்று கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ 2020 ஆண்டுக்கான நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி பாருங்க, நடைமுறை விலை உள்நாட்டு உற்பத்தி 22,000 தர 100 கீழ் 150 14,666.6. அப்போ ஒரே வருஷத்தில் நடைமுறை விலையில் உள்நாட்டு உற்பத்தி 22,000 மில்லியன், அதே வருடத்தில் நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி 16,666.6 மில்லியன். அப்போ என்ன இந்த வித்தியாசம்? இதுதான் இந்த விலை மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம். இந்த 2 இலக்கங்களுக்கும் இடையிலான வேறுபாடு தான் விலை மட்டத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது பணவீக்க நிலை. அப்போ பணவீக்க மற்ற நிலையில் மெய்யான உற்பத்தி அளவிடுவதற்குத்தான் நாங்கள் நிலையான விலை உள்நாட்டு உற்பத்தி அளவிடுகின்றோம். அப்போ உற்பத்தி வழியில் அடிப்படை விலை, உற்பத்தியாளர் விலை, கொள்வனவாளர் விலை, மாணவர்களே அதை சரியாக விளங்கி கொள்ளணும். ஒரு உற்பத்தி வழியில் தேசிய கணக்கிட்ட தயாரிக்கும் போது முதலாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பிறகு நிலையான விலையில் உள்நாட்டு உற்பத்தி. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எவ்வாறு அளவிடலாம் என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாங்கள் நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவீடு செய்தோம் என்பதை பற்றி பார்த்தோம். அப்போ இந்த விடயம் தொடர்பாக தெளிவாக விளங்கி கொள்ளுதல் வேண்டும். பரீட்சையில் புள்ளி விவரங்களை தந்து கணக்காக கேட்பார்கள். அடுத்தது மொத்த தேசிய வருமானம். நாங்கள் 2014க்கு முன்பு என்றால் அதை சொல்கிறது மொத்த தேசிய உற்பத்தி என்று. ஆனால் இப்பொழுது நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கண்டு போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுக்கிறோம் மொத்த தேசிய வருமானம். சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் உலகின் ஏனைய நாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தேறிய முதன்மை காரணி வருமானங்களை சேர்க்க பெறப்படுவதே மொத்த தேசிய வருமானம் என்று கூறுகிறோம். குறித்த வருடத்தில் சந்தை விலையின் அடிப்படையில் அளவீடு செய்யப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் அந்த வருடத்தில் உலகின் ஏனைய நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற முதன்மை தேறிய முதன்மை காரணி வருமானம். தேறிய முதன்மை காரணி வருமானம் என்பது வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட காரணி வருமானம் சய வெளிநாடுகளுக்கு அனுப்பிய காரணி வருமானம். இப்போ இதில் மாணவர்களை நீங்கள் ஒரு விளக்கம் பெற வேணும். இந்த முதன்மை காரணி வருமானம் என்றால் என்ன? ஒரு நாட்டின் பதிவுள்ள காரணிகள் அந்த நாட்டுக்கு வெளியே உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அத்தகைய காரணிகள் உழைக்கின்ற வருமானம்தான் வெளிநாட்டு முதன்மை காரணி வருமானம் என்று சொல்லுகிறோம். உதாரணமாக இலங்கையின் பதிவுள்ள காரணிகள் இலங்கைக்கு வெளியே முதலீடு செய்திருப்பது உண்டு. இலங்கையின் பதிவுள்ள காரணிகள், இப்போ இலங்கையில் உள்ள பல கம்பெனிகள் இலங்கைக்கு வெளியில் இந்தியாவில், தென்னாப்பிரிக்காவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், ஆஸ்திரேலியாவில் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த முதலீட்டாளர்கள் அங்கே உழைக்கிற வருமானங்கள் எங்களுக்குரியவை.
அதே மாதிரி இலங்கைக்கு சொந்தமில்லாத வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. பெட்ரோலிய துறையில் முதலீடு செய்திருக்கிறாங்க, தைத்தாடைகள் துறையில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அதே மாதிரி துறைமுக விரிவாக்கல் நகர வேலை திட்டங்கள், 5-7 நட்சத்திர ஹோட்டல் வேலை திட்டங்கள் எல்லாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் உழைக்கிற வருமானம் இங்கிருந்து வெளியே போகும். அப்போ வெளிநாட்டு முதன்மை காரணி வருமானம் என்பது ஒரு நாட்டின் பதிவுள்ள காரணிகள் அந்த நாட்டுக்கு வெளியே உற்பத்தியில் ஈடுபட்டு இருந்தால் அதன் மூலம் உழைக்கப்படுகின்ற வருமானம். இதில் முதலீட்டு வருமானங்கள், பங்கு லாபங்கள், மூலதன வட்டி. முதன்மை காரணி வருமானம் என்பதில் முதலீட்டு வருமானங்கள், பங்கு லாபங்கள், மூலதன வட்டி இவைதான் பிரதானமாக உள்ளடங்குகின்றன. நீங்கள் யோசிக்கலாம், இலங்கையின் ஊழியர்கள் ஒன்று தெரியும், 1.8 18 லட்சம் இலங்கையின் தொழிலாளர்கள் இலங்கைக்கு வெளியில் தொழில் புரிகிறார்கள். அப்போ அவர்கள் அனுப்புகிற காசும் ஊழிய வருமானம் தானே என்று இல்லை. இலங்கைக்கு சொந்தமான இலங்கையின் உழைப்பாளர்கள் இலங்கைக்கு வெளியில் தொழில் செய்வதாயிருந்தால் அவர்கள் அனுப்புகிற வருமானங்கள் எங்களுக்கு ஒரு நன்கொடையாக மட்டும்தான் கருதப்படும். உத்தியோகபூர்வமாக வெளிநாட்டில் தொழில் புரிபவர்கள் அனுப்புகிற காசு மட்டும்தான் நாங்கள் சென்மதி நிறுவையில் படித்திருப்பீங்கள் முதன்மை வருமானமாக காட்டப்படும். எனவே முதன்மை காரணி வருமானம் என்பதில் முதலீட்டு வருமானம், பங்கு லாபம், மூலதன வட்டி என்ற மூன்றும் சேர்க்கப்படுகிறது. எனவே மொத்த தேசிய வருமானத்தை எப்படி அளவிடுகின்றோம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வெளிநாட்டு முதன்மை வருமானங்களை கூட்டி வெளிநாட்டுக்கு செலுத்தும் முதன்மை வருமானங்களை கழிக்கிறோம். இந்த முதன்மை வருமானத்தில் முதலீட்டு வருமானம், பங்கு லாபம், மூலதன வட்டி உள்ளடங்கும். அல்லது மொத்த தேசிய வருமானம். இந்த மொத்த தேசிய வருமானத்திலிருந்து மூலதன நுகர்வை கழித்தால் தேறிய தேசிய வருமானம் பெறப்படும். அது இங்கே சின்ன ஒரு விஷயம் என்பதனால இதில் நான் சேர்த்திருக்கிறேன். உற்பத்தி வழியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பிறகு தேறிய உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய வருமானம், தேறிய தேசிய வருமானம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன நுகர்வை கழித்தால் தேறிய உள்நாட்டு உற்பத்தி. மொத்த தேசிய வருமானத்திலிருந்து மூலதன நுகர்வை கழித்தால் மூலதன நுகர்வு என்பது என்ன? பெருமான தேவை. முதற் சொத்துக்களில் நாங்கள் கொள்வனவு செய்து நுகர்ந்தது. முதற் சொத்துக்களை நுகரும் போது எந்த அளவு பெருமானம் தேய்வடைகிறதோ அதுதான் மூலதன நுகர்வு. உதாரணமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்குகிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வாங்குகிறேன் என்று கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களேன். வருடம் முழுவதும் அந்த மோட்டார் வாகனத்தை எனது சொந்த தேவைக்கு பயன்படுத்துகிறேன். வருடம் முடிவடைந்தது பிறகு அதற்கு திருப்பி போய் வேல்யூ எடுக்கிறேன், பெறுமதி எடுக்கிறேன். நான் வாங்கினது 50 லட்சம் ரூபாயோட மோட்டார் வாகனம். வருடம் முடிந்த பிறகு அதை போய் நீங்கள் அந்த வாகனங்களுக்கு பெறுமதி வழங்குகிற டிபார்ட்மெண்ட்டில் போய் பெறுமதி எடுத்தால் அவர் சொல்லுவாங்க ஒரு 42 லட்சம் தான் பெறுமண்டு. அப்போ வாங்கும்போது 50 லட்சம், இப்போ 42 லட்சம். 8 லட்சத்துக்கு என்ன நடந்தது? அதுதான் மூலதன நுகர்வு. அதுதான் அந்த மோட்டார் வாகனத்தில் நீங்கள் நுகர்ந்தது. அப்போ அதை தான் நிலையான மூலதன நுகர்வுன்னு சொல்கிறோம். இது பழைய வேர்ட் பெருமான தேய்வு. எனவே மொத்த தேசிய வருமானத்திலிருந்து நிலையான மூலதன நுகர்வை கழிக்கும் போது தேறிய தேசிய வருமானம் வரும். எனவே மாணவர்களை பாருங்கள், உற்பத்தி வழி ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி சக உற்பத்தி மீதான வரி சய உற்பத்தி மீதான மானியம், பிறகு நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தர 100ன் கீழ் உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி, மூன்றாவது தேறிய உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சய மூலதன நுகர்வு, பிறகு மொத்த தேசிய வருமானம், நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சக அனைத்து உலக நாடுகளிலும் இருந்தான தேறிய முதன்மை காரணி வருமானம், பிறகு தேறிய தேசிய வருமானம், மொத்த தேசிய வருமானம் சய நிலையான மூலதன நுகர்வு. இந்த கன்செப்டை நீங்கள் விளங்கி கொண்டால் போதும். இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் மூலம் பார்ப்போம். இப்போ நான் சொன்ன இந்த 4 அளவீடுகளையும் எப்படி எடுக்கிறோம்? பொருளாதார நடவடிக்கைகள். மாணவர்கள் இதெல்லாம் வேல்யூ ஆடட், அதாவது கூட்டப்பட்ட பெறுமதி என்பதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேணும். நான் வேணும்னா இதில் கூட்டப்பட்ட பெறுமதி என்று எழுத இருந்தது. பொருளாதார நடவடிக்கை, வேளாண்மை காடாக்கள், அவற்றின் கூட்டப்பட்ட பெறுமதி 4000. கைத்தொழில் கூட்டப்பட்ட பெறுமதி 8000. சேவைகள் 12000. அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி 1 சக 2 சக 3 24,000 மில்லியன் ரூபாய் மில்லியன்களில். பொருட்கள் மீதான மானியம் நீங்களாக வரிகள் 4000. மானியம் நீங்களாக வரிகள் அப்போ தேறியதுக்கு வந்திருக்கிற 4000 ப்ளஸில் இருக்குது. எனவே சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 28,000. அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதியோட பொருட்கள் மீதான அது உற்பத்தி மீதான மானியம் கழித்த வரியை சேர்த்தோம் என்றால்
சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 28,000. உலகின் ஏனைய நாடுகளிலிருந்தான தேறிய முதன்மை வருமானம், உலகின் ஏனைய நாடுகளிலிருந்தான தேறிய முதன்மை வருமானம் 8,000. இது வெளிநாட்டு முதன்மை காரணி வருமானம் வெளிநாட்டுக்கான முதன்மை காரணி கொடுப்பனவு. அப்போ அது மைனஸில் இருக்குது பிரக்கெட். எனவே சந்தை விலையில் மொத்த தேசிய வருமானம் இந்த 28,000 தேறிய முதன்மை காரணி வருமானம் 8,000 கழிக்கிறோம் 20,000. பிறகு நிலையான மூலதன நுகர்வு 2,000 தேய்வு. எனவே சந்தை விலையில் தேறிய தேசிய வருமானம் 18,000. அப்போ நாங்கள் இங்கே அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி, சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சந்தை விலையில் தேசிய வருமானம், சந்தை விலையில் தேறிய தேசிய வருமானம். இதில் சில நேரம் உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி தரப்பட்டிருந்தால் சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சுருக்கியால் பிரித்து 100ஆல் பெருக்கினால் நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இவ்விடத்தில் நாங்கள் எடுத்திருக்க முடியும். அப்போ உற்பத்தி முறையில் தேசிய கணக்கை தயாரிப்பதற்கான ஒரு மாதிரி கணக்கை நாங்கள் இங்கே பார்த்துருக்கின்றோம். இந்த ஆர்டரை மாணவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதிய விஷயங்கள் என்றாலும் கூட அடிப்படையாக இருக்கின்றன. எனவே மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் உற்பத்தி எல்லை, உற்பத்தி வரம்பு என்று நாங்கள் கூறுகிறோம். ஏற்கனவே இந்த உற்பத்தி வழி தொடர்பான மாதிரி பயிற்சி கணக்குகளை நாங்கள் இறுதியில் பார்ப்போம். எங்களுக்கு தேவை இந்த புதிய விஷயங்களை உங்களுக்குள் நுழைத்து கொள்வது. ஏற்கனவே வகுப்பறை மட்டத்தில் இது பற்றி நீங்கள் விளக்கமாக படித்திருப்பீர்கள். என்றாலும் இயன்றவரை சுருக்கமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு தாரம். இவை வினாக்களாக கேட்கப்படும். உற்பத்தி எல்லை என்றால் என்ன, பின்வருவனற்றுள் இவை உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்கும் என்பது தொடர்பாக வினாக்கள் வந்திருக்கின்றன. கேட்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றன. ஏன்னா உற்பத்தி எல்லை அல்லது உற்பத்தி வரம்பு இது பொருளாதார உற்பத்தி நடவடிக்கைகளையும் பொருளாதாரமல்லாத உற்பத்தி நடவடிக்கைகளையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு உதவும் முறை என்ன கரு? ஒரு நாட்டில் உற்பத்தி பல வழிமுறைகளில் பல வகையான உற்பத்திகள் செய்யப்படுகின்றன. இதில் உற்பத்தி எல்லை என்று சொல்கிறது அல்லது உற்பத்தி வரம்பு என்று சொல்கிறது பொருளாதார உற்பத்தி நடவடிக்கைகளையும் பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி நடவடிக்கைகளையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கான ஒரு எல்லை. பொருளாதார உற்பத்தி நடவடிக்கைகள் உற்பத்தி எல்லைக்குள் உள்ளே இருப்பவை இவை தேசிய கணக்கீட்டில் சேர்க்கப்படும். பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி நடவடிக்கைகள் உற்பத்தி எல்லைக்கு வெளியே இருப்பவை அவை தேசிய கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த தேசிய கணக்கில் சேர்க்கப்படுபவையும் தேசிய கணக்கில் சேர்க்கப்பட வேண்டியவற்றையும் தேசிய கணக்கில் சேர்க்கப்படாதவற்றையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற அந்த பவுண்ட்ரி, அந்த எல்லை கோட்டை தான் நாங்கள் உற்பத்தி எல்லை என்று சொல்கிறோம். இதில் உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்குபவை இன்னொரு வகையில் தேசிய கணக்கீட்டில் சேர்த்து கொள்ளப்படுபவை அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ளடங்குபவை. நாங்கள் எதையெல்லாம் உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கின்றோம். ஒன்று, சந்தையில் விற்பனையாகும் அனைத்து பொருட்களும் சேவைகளும். இது பெரிய வரைவிலக்கணம் இருக்குது. உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு சந்தையில் விற்பனைக்காக காத்திருக்கும் அனைத்து பொருட்கள் சேவைகளும் உற்பத்தி எல்லைக்கு உள்ளே இருப்பவை. 2, உற்பத்தி செய்து களஞ்சியப்படுத்தியுள்ள பொருட்கள், கையிருப்புகள். ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்து பிற நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக அல்லது சந்தைக்கு வழங்குவதற்காக களஞ்சியப்படுத்தி வைத்துள்ள அளவு. இது நீங்கள் மாணவர்களை இந்த விளக்கங்கள் இந்த உதாரணங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர் கையேடு வழிகாட்டி கைநூலை அடிப்படையாக கொண்டது. எனவே உங்களுக்கும் இதை நீங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் வெப்சைட்டுக்கு போனால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். எனவே இந்த விளக்கங்களை அதில் பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் அந்த ஃப்ரேமுக்கு வெளியே இந்த வகுப்பை நாங்கள் கொண்டு போக இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருமா இருந்தால் நீங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் பொருளியல் பாடத்துக்கான புதிய ஆசிரியர் வழிகாட்டு கைநூலை பாருங்க. வகுப்பாசிரியர்கிட்ட கேளுங்க, தேவையென்றால் அதை நீங்கள் பிரதி பண்ணிக்கொள்ளுங்க. எனவே மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வசனங்களுக்கு விரிவான விளக்கங்கள் அங்கே இருக்கின்றன. எனவே எங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள் பூரணமாக இந்த விளக்கங்களை தர முடியாது.
மூணாவது தனது சொந்த வீட்டிலிருந்து வழங்கும் தங்குமிட வசதிகள், போர்டிங், அதுவும் உற்பத்தி எல்லைக்குள்ளே உட்பட்டது. தனது சொந்த நுகர்வு கருதிய விவசாய உற்பத்திகள். இப்போ பழைய நாங்கள் 2014க்கு முன்பு இவற்றை தேசிய கணக்கில் சேர்ப்பதா இல்லையா என்ற வாத பிரதிவாதம் இருந்தது. அதை விமர்சன ரீதியாக கதைத்தோம். இப்போ அப்படி இல்லை. தனது சொந்த நுகர்வு கருதிய விவசாய உற்பத்திகள், காட்டிலிருந்து உணவு வருதல், வேட்டையாடுதல், விறகு வெட்டுதல், மீன் பிடித்தல், இப்படி பல செயற்பாடுகள் இருக்கின்றன. அப்போ இவை தேசிய கணக்கில் அல்லது உற்பத்தி வரம்பில் உள்ளடங்குபவை. ஐந்தாவது விவசாய உற்பத்திகளை தயாரித்தல். பாருங்கள், நெல் எடுத்து அரிசியாக்குதல், அரிசி எடுத்து மாவாக்குதல், இறைச்சி மீன்களை பதனிடல், பாலை தயிராக்குதல், தயிரை மோராக்குதல், விளைத்தல், வனைதல், குடும்ப ரீதியாக கிராமிய ரீதியாக நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய உற்பத்தி செயற்பாடுகள் எல்லாமே உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்குபவையாக காட்டப்படுகின்றன. பின்வருவனவற்றுள் உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்குபவை எவை? பல்தேர்வு வினாக்களில் கேட்கப்படலாம். சந்தையில் விற்பனையாகும் அனைத்து பொருட்கள் சேவைகள், உற்பத்தி செய்து களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் சேவைகள், தனது சொந்த நுகர்வு கருதிய உற்பத்திகள், விவசாய உற்பத்திகளை தயாரித்தல், நெல்லிடித்து அரிசியாக்குதல், அரிசி எடுத்து மாவாக்குதல், அந்த மாவை வைத்து உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தல், இறைச்சி மீன் போன்றவற்றை பதனிடல், பாலை தயிராக்குதல், விளைத்தல், வனைதல், இது உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்குபவை. அடுத்தது உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை, தேசிய கணக்கீட்டில் கவனத்தில் கொள்ளாதவை. நாங்கள் சொல்கிறோம் உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை. வீட்டை அழகுபடுத்துதல், வீடு துப்புரவாக்குதல், குழந்தை பராமரிப்பு, முதியோர் நோயாளர் பராமரிப்பு, சமைத்தல், சொந்த நுகர்வுக்காக வீட்டில் சமைத்தல், உணவு பரிமாறுதல், துவைத்தல், ஆறு கடல் நீர்த்தேக்கங்களில் இயற்கையாக உருவாகும் மீன்கள், இயற்கையாக வளரும் மரம் செடி கொடிகள், கற்றலும் ஓய்வெடுத்தலும் தேசிய கணக்கில் அல்லது உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை. உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை என்பதனால இவை தேசிய கணக்கீட்டினும் உள்ளடங்குவதில்லை. வீட்டை அழகுபடுத்துதல், குழந்தை பராமரிப்பு, முதியோர் நோயாளர் பராமரிப்பு, சமைத்தல், உணவு பரிமாறுதல், துவைத்தல், ஆறு கடல் நீர்த்தேக்கங்களில் இயற்கையாக உருவாகும் மீன்கள், மீனினங்கள், இயற்கையாக வளரும் மரம் செடி கொடிகள் என கற்றலும் ஓய்வெடுத்தலும் என்பன நீங்கள் வீட்டில் இருந்து உயர் பரீட்சையை முன்னோக்கி படிக்கிறதா இருந்தால், படித்துவிட்டு நீங்கள் ஒரு ஓய்வெடுக்கிறதா இருந்தால் அவை உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்கிறது இல்லை. ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒருவன் தொழில் செய்தல், இந்த தொழில் செய்வதனால் ஓய்வெடுத்தல் ஒரு பொருளாதார பொருள், அது உற்பத்தியில் சேர்க்கப்பட வேணும். சேர்ப்பதா இல்லையா என்பதில் வளர்முக நாடுகளில் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் வளர்ந்த நாடுகள் அவற்றையும் ஒரு பொருளாதார மாறியாக எடுத்துக்கொள்ளுகின்றன. ஓய்வெடுத்தலும் ஒரு பொருளாதார பொருள். யாருக்கு? கடுமையாக அல்லது உத்தியோகபூர்வமாக உழைக்கின்ற ஒருவன் ஓய்வெடுக்கிறத கருதுகிறோம். ஆனால் இங்கே ஒரு மாணவன் கற்றலின் பின்னர் ஓய்வெடுத்தலும் உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை. அப்போ இதில் விளங்குறீங்க உற்பத்தி எல்லை என்றால் என்ன. அப்போ உற்பத்தி எல்லைக்கு நாங்கள் ஒரு வரைவிலக்கணம் கூறியிருக்கிறோம் மாணவர்களே. இது பொருளாதார உற்பத்தி நடவடிக்கைகளையும் பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி நடவடிக்கைகளையும் வேறுபடுத்தி காட்ட உதவும் ஒரு எண்ணக்கரு. இது நாங்கள் உற்பத்தி எல்லை என்று சொல்கிறோம். உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்குபவை பார்த்தோம். அதே மாதிரி உற்பத்தி எல்லைக்குள் உள்ளடங்காதவை தொடர்பாக பார்த்தோம். இனி நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போவோம். அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள். அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் என்றால், பெரும்பாலான நாடுகள் தேசிய உற்பத்தியை கணிப்பீடு செய்கின்ற போது சில பொருளாதார நடவடிக்கைகள் அவை பொருளாதார ரீதியில் பயனுள்ளவையாய் உள்ள போதிலும் அல்லது அவை தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்பட வேண்டியதாய் உள்ள போதிலும் அவை பற்றிய தகவல்கள் முறையாக கிடைப்பதில்லை என்பதால் தேசிய கணக்கீட்டில் சேர்க்கப்படுவதில்லை. அவ்வாறு தேசிய கணக்கீட்டில் சேர்க்கப்படாத நடவடிக்கைகளைத்தான்
நாங்கள் அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் என்று சொல்கிறோம். அப்போ நீங்கள் விளங்க வேணும் அல்லவா, தேசிய கணக்கீட்டை தயாரிக்கின்ற போது பல்வேறு காரணங்களால் தேசிய கணக்கை தயாரிக்கின்ற அதிகாரிகளுக்கு சில தகவல்கள் கிடைப்பதில்லை. நாங்கள் சொல்கிறோம் அவை சில பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்கள் கிடைப்பதில்லை என்பதால் தேசிய கணக்கீட்டில் அவற்றை உள்வாங்குறதுல பிரச்சனை இருக்கிறது. அப்போ தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய ஆனால் முறையாக தகவல்கள் கிடைக்க பெறாமை காரணமாக தேசிய கணக்கீட்டில் உள்ளடங்காமல் இருக்கின்ற நடவடிக்கைகள் அல்லது பொருளாதார செயற்பாடுகளைத்தான் அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் என்று கூறுகிறோம். இந்த அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் இரு வகைப்படும். ஒன்று மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள், ரெண்டு சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள். ஒன்று மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள், ஹிடன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் சொல்கிறோம். மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் என்று நாங்கள் சொல்வது, அதாவது முறையான அளவீடுகள் இல்லாமல் அளவீடுகளை செய்யாமல் வேண்டுமென்றே சில உற்பத்தி செயற்பாடுகள், வருமான செயற்பாடுகள், பொருளாதார நடவடிக்கைகள் மறைக்கப்படுகின்றன அல்லது குறைத்து மதிப்பிடப்படுகின்றன. அப்போங்க என்ன, ஒரு தேசிய உற்பத்தியில் உள்ளடங்க வேண்டியதாக இருந்தாலும் கூட அங்கே முறையான அட்டவணைப்படுத்தல்களோ முறையான கணக்கீட்டு வழிமுறைகளை பின்படுத்தாமலோ அல்லது அவை பற்றிய தகவல்களை வெளிக்காட்டாமலோ அல்லது அவற்றின் பெருமானங்களை குறைத்து மதிப்பீடு செய்வதன் மூலமோ பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் வெளிக்காட்டப்படுவதில்லை. அப்போ அவ்வாறானவற்றை நாங்கள் மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் என்று கூறுகிறோம். எவை மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள்? ஒன்று, இறக்குமதி பொருட்களுக்கு குறைவாக பெறுமதியிடல். இறக்குமதி பொருட்களுக்கு குறைவாக பெறுமதியிடல். அதனை இறக்குமதி பொருட்களுக்கு குறைவாக பெறுமதியிடல் இப்போ இலங்கையிலெல்லாம் பாரிய அளவில் நடைபெறுகிறது. இப்போ உதாரணமாக இப்போ இலங்கையின் ஒரு துணி இறக்குமதியாளன், உதாரணம் நாங்கள் இருப்போமே, சீனாவிலிருந்து ஒரு ஒரு தொகை துணியை இறக்குமதி செய்யும் போது அவன் இறக்குமதி செய்கிற துணின்ற உண்மையான பெறுமதி ஒரு 10 மில்லியன்கள் இருக்கலாம். ஆனால் இன்வாய்ஸில் அவர் காட்டுறது 5 மில்லியன். இதற்கு அவர் பல வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். இப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் மோட்டார் வாகன இறக்குமதிகளில் பார்க்கலாம். இப்போ இலங்கையில் ஒரு கம்பெனி ஜப்பானிலிருந்து மோட்டார் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்கின்றது என்று நீங்கள் உதாரணமாக எடுங்களேன். அதனுடைய உண்மையான விலை ஜப்பானிய எண் 50,000 என்று நாங்கள் கற்பனை பண்ணுவோமே, 50,000 ஜப்பானிய எண். இப்போ இந்த இறக்குமதி கம்பெனி சொல்லும், அந்த கம்பெனி உனக்கு 50,000 ஜப்பானிய எண் தாரம், இஸ் ஓகே. ஆனால் எனக்கு அதுக்கு இன்வாய்ஸ் அல்லது அதற்குரிய பற்றுச்சீட்டை வழங்கும் போது நீ ஒரு 30,000 20,000 என்ன போட்டு தாண்டு. அப்போ கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு 50,000 கணக்கு கிடைச்சா எந்த பில்லை போட்டால் என்ன, அவன் குறைத்து மதிப்பீடு செய்து காட்டுவான். அப்போ இலங்கையில் சுங்க திணைக்களம் அந்த வரி அறவிடுகின்ற போது பெறுமதியை பார்க்கறது அந்த குறிப்பிடப்பட்ட இன்வாய்ஸில் குறிக்கப்பட்ட பெறுமதி. இது இந்த பெறுமதி குறைத்து இறக்குமதி செய்தல், அது இறக்குமதி பொருட்களுக்கு குறைவான பெறுமதி இடல். இது ஒரு பிரச்சனை. அது ஒரு மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கை. இதனால் அரசாங்கத்துக்கு பாரிய அளவு வருமான இழப்புகள் ஏற்படுவது உண்டு. விற்பனையின் போது பற்றுச்சீட்டுக்கள் வழங்காமை அல்லவா, வியாபார நிறுவனங்கள், எவ்வளவு வியாபார நிறுவனங்கள் முறையான பற்றுச்சீட்டை வழங்காமல் இருக்கின்றன. பற்றுச்சீட்டை வழங்கினா தான் அவனுடைய டே புக், தினசரி புத்தகத்தில் அது பதியப்படும். அப்படி பதியப்பட்டால் தான் அவன் 5 தொகை கணக்கு அந்த வருமானங்கள் செலவினங்கள் சேரும். ஆனால் ஆரம்பத்திலேயே அவை மறுக்கப்படுறதுனால அவை பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறுவதில்லை. விற்பனையின் போது பற்றுச்சீட்டுகள் வழங்காமை, காணி விற்பனையின் போது குறைத்து பெறுமதிகள், எடுக்கிற காணிட பெறுமதி 20 லட்சம் ரூபாவாக இருக்கும், ஆனால் அதுக்குரிய பத்திரத்தை எழுதும்போது 10 லட்சம் ரூபாவுக்கு தான் எழுதுவாங்க. அப்போ முத்திரை கட்டணங்கள் குறைத்து காட்டப்படுகின்றன. அரசாங்கத்துக்கு நியாயமான வருமான இழப்பு இருக்கின்றது. இது சாதாரணமான ஒரு நடைமுறையாக இருக்குது. காணியை எழுதுறதுக்கான சட்டத்தரணிகிட்ட கதைக்கும் போது அவரே கேட்பார், உங்களுக்கு எவ்வளோ பெறுமதி போட வேணுமென்று. அந்த அளவு மோசமான குறை மதிப்பீடுகள்
காணி விற்பனையின் போது ஏற்படுகின்றன, அதுவும் மறைக்கப்பட்ட ஒரு பொருளாதார நடவடிக்கைகள். ஹோட்டல் சிப்பந்திகளுக்கு வழங்கப்படும் சன்மானம், ஹோட்டல் சிப்பந்திகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற சன்மானங்கள் சிறிய அளவிலிருந்து பெரிய 5 நட்சத்திரம் 7 நட்சத்திரம் ஹோட்டல் வரை இந்த கொடுப்பனவு நடைபெறுகின்றது. அவை ஒரு பயனுள்ள பொருளாதார கொடுப்பனவு அவர்களை பொறுத்தவரை கணக்கீட்டில் உள்வாங்கப்படுவதில்லை. அரச உதவிகளுக்காக வருமானங்களை குறைத்து காட்டுதல். இப்போ உதாரணமாக அரசாங்கத்திட புலமை பரிசில்களை பெறுவதற்கு, சமுர்த்தி உதவுத்தொகை போன்றவற்றை பெறுவதற்காக உண்மையான வருமானத்தை குறைத்து காட்டுவார்கள். அரச உதவிகளுக்காக வருமானங்கள் குறைத்து காட்டப்படுகின்ற போதும் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறுவதில்லை. மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன? முறையான அறிக்கைப்படுத்தல்களோ பதிவிடல்களோ இல்லாமல் பெறுமதிகளை குறைத்து அல்லது வருமானங்களை குறைத்து காட்டுவதன் மூலம் அல்லது வருமானங்களை காட்டாமல் விடுவதன் மூலம் தேசிய கணக்கீட்டிற்குள் உள்வாங்கப்படாத செயற்பாடுகள் மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள் எனப்படும். அவை இறக்குமதி பொருட்களுக்கு குறைவான பெறுமதியிடல், விற்பனையின் போது பற்றுச்சீட்டுக்களை வழங்காமை, காணி விற்பனையின் போது குறைந்த பெறுமதியிடல், ஹோட்டல் சிப்பந்திகளுக்கு வழங்கப்படும் சன்மானங்கள், அரச உதவிகளுக்காக வருமானங்களை குறைத்து காட்டுதல். மாணவர்களே, ஆசிரியர் கைநூலுக்கு போங்கள், இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகளில் ஒன்று மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள். 2, சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள், இல்லீகல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள் இவை சட்டத்துக்கு முரணாக சட்டவிரோதமாக சில உற்பத்தி விற்பனை முகவர்களால் செய்யப்படுகின்ற பொருளாதார நடவடிக்கைகள். இவை பாதாள உலக பொருளாதார நடவடிக்கைகள், கருப்பு கணக்குகள் என்று பல மாதிரி நாங்கள் சொல்லலாம். அப்போ நாட்டின் வளமையான சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு, சட்ட விதிமுறைகளுக்கு உட்படாமல், எந்த விதமான கணக்கு வழக்குகளும் முறையாக காட்டப்படாமல் சட்ட ரீதி அற்ற வகையில் இடம்பெறுகின்ற பொருளாதார நடவடிக்கைகளை சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கை என்று சொல்கிறோம். அவை எவை? ஒன்று, சட்டவிரோத மதுபான போதைப் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும். பாருங்கள், சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் எந்த அளவில் நடைபெறுகின்றன என்று நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளை இப்போது பார்ப்பீர்களாக இருந்தால் அது ஒரு தனி அழகாக இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு ஒவ்வொரு நகர பிரதேசங்களிலையும் பின்தங்கிய கிராம பிரதேசங்களிலும் காட்டு பிரதேசங்களிலும் இந்த மதுபான உற்பத்தி நடைபெறுகிறது. போதைப் பொருள் சட்டவிரோதமாக மில்லியன் கணக்கான ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. இவை எந்த அளவு பணப்பரிமாற்றத்துக்கு உட்படுகின்றன? எனவே சட்டவிரோத மதுபானம், போதைப் பொருள் உற்பத்தியும் விற்பனையும், பாதாள உலக பொருளாதார நடவடிக்கைகள். அல்லவா, அண்டர்வேர்ல்டு நாங்கள் சொல்கிறோம். பாதாள உலக பொருளாதார நடவடிக்கைகள், அதை இரகசியமாக ஆயுதங்களை விற்பனை செய்வது போன்றவை, ஒப்பந்த கொலைகள், சட்டவிரோத பந்தயம் பிடித்தல், மேட்ச் ஃபிக்ஸிங் நீங்கள் சொல்லலாம், பார்க்கலாம். சட்டவிரோத பந்தயம் பிடித்தல், கணிகையர் தொழில், விபச்சாரம் என்று சொல்கிறோம் அந்த தொழில், கள்ளக்கடத்தல், சட்டவிரோத ஆயுத உற்பத்தியும் விற்பனையும், இவையெல்லாம் சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள். அப்போ அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள் என்றால் எவைன்னு கேட்டால் ஒன்றை மட்டும் எழுத இயலாது, ரெண்டையும் நீங்கள் எடுக்கணும். ஒன்று மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள், 2 சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைகள். மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைக்கு ஒரு 4-5 உதாரணங்கள், சட்டவிரோத பொருளாதார நடவடிக்கைக்கு சில உதாரணங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அடுத்தது முறை சாராத பொருளாதார நடவடிக்கைகள், அல்லவா, இன்ஃபார்மல் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். முறை சாராத பொருளாதார நடவடிக்கை என்பது அது சட்டவிரோதமானது அல்ல. அது அதாவது வளமையான சட்ட விதிமுறைகளுக்கு முன்னுரிமை வழங்காமல் சுயாதீனமாக நடைபெறுகின்ற பொருளாதார நடவடிக்கை தான் முறை சாராத பொருளாதார நடவடிக்கை என்று நாங்கள் கூறுகிறோம். அப்போ இதை நாங்கள் சட்டவிரோதமான பொருளாதார நடவடிக்கை என்று கூறுவதில்லை. அதற்காக சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இவை அமைவதும் இல்லை. அதற்கான சட்ட பாதுகாப்புகளோ அரச பாதுகாப்புகளோ
அல்லது தொழில் சார்ந்த பாதுகாப்புகளோ இல்லாமல் நடைபெறுகின்ற பொருளாதார நடவடிக்கையை நாங்கள் முறை சாராத நடவடிக்கை என்று கூறுகிறோம். நடைபாதை வியாபாரம், அதே மாதிரி கூலி தொழில் அல்லவா, கூலி தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், நிர்மாணத்துறை தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, இது மேசன்மார், அதே போல் அல்லவா பெயிண்டிங், டெய்லர்ஸ், சாரதிகள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள், இதெல்லாம் முறை சாராத பொருளாதார நடவடிக்கைகள். இலங்கையின் மொத்த ஊழியப்படையில் ஏறக்குறைய 60% முறை சாராத துறையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். வளர்ந்து வரும் நாடுகளில் இதனுடைய பங்களிப்பு மிக அதிகம். சில்லறை கடைகள், பெட்டி கடைகள், சிறு விவசாய நடவடிக்கைகள். அப்போ அரசாங்கத்தின் சட்ட ரீதியான விதிமுறைகளுக்கு உட்படாமலும் தொழில் ரீதியான பாதுகாப்புகள் இல்லாமலும் பெரும்பாலும் குறைந்த வருமானம் உழைப்பவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற தொழில் நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் முறை சாராத தொழில் நடவடிக்கைகள் என்று கூறுகின்றோம். இதுக்கு தொழில் பாதுகாப்பு இல்லை. பேமெண்ட்டில் வியாபாரம் செய்கிற ஒருவனுக்கோ, ஒரு கூலி தொழிலாளிக்கோ, ஒரு மேசனுக்கோ, அவனுக்கு என்ன இந்த ஊழியர் சேமலாப நிதியமோ, ஊழியர் நம்பிக்கை நிதியமோ, ஓய்வூதிய கொடுப்பனவுகளோ அப்படி ஒன்றுமே இல்லை. தொழில் செய்தால், அன்றைக்கு வேலை செய்தால் கூலி, இல்லாட்டி. எனவே இதை நாங்கள் முறை சாராத பொருளாதார நடவடிக்கை என்று கூறுகிறோம். அடுத்தது மாணவர்களே, இப்போ நாங்கள் வரோம் பயிற்சிக்கு. அப்போ நாங்கள் உற்பத்தி வழி தேசிய கணக்கீடு தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, முதல்ல அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி, அதிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது நடப்பு சந்தை விலையில் தேவைப்பட்டால் அதன் நிலையான விலை மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக மாற்ற தெரிந்திருக்க வேண்டும், உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கியால் பிரிப்பதன் மூலம். பிறகு மொத்த தேசிய வருமானம், பிறகு தேறிய தேசிய வருமானம். அப்போ இந்த உற்பத்தி வழி தொடர்பான முதன்மையான விடயங்கள், அதை வைத்து நாங்கள் மாதிரி கணக்குகளை பார்த்தோம். பிறகு உற்பத்தி எல்லை, அதில் உள்ளடங்குபவை உள்ளடங்காதவை, அவதானிக்க முடியாத பொருளாதார நடவடிக்கைகள், அதில் ஒன்று மறைக்கப்பட்ட பொருளாதார நடவடிக்கைகள், 2 சட்டவிரோதமான பொருளாதார நடவடிக்கைகள். பிறகு நாங்கள் பார்த்தோம் முறை சாராத பொருளாதார நடவடிக்கைகள். இதெல்லாம் உற்பத்தி வழியோடு சேர்ந்து வருகின்ற விடயங்கள். இனி உற்பத்தி வழி தொடர்பான பயிற்சியை பார்ப்போம். முதலாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீது பின்வருவன எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? உள்நாட்டு உற்பத்தி கூடும், குறையும், மாறாது இருக்கும். இதை எழுதணும். அப்படி கேட்டால் சில நேரம் 4 புள்ளிகளுக்கு 4 விஷயங்கள் தருவாங்க. பின்வருவன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த கால வினாப்பத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்து கொள்ளப்படும்? கடந்த கால வினாப்பத்திரங்கள் நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் இவ்வாறான ஒரு வினாவை தயாரிக்க நான் யோசித்தேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீது பின்வருவன எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? கூடும், குறையும், மாறாது இருக்கும். இப்போ சொல்ல வேணும். உற்பத்தி நிறுவனங்கள் தமது கையிருப்புகளை குறைத்து கொள்ள தீர்மானித்தல். களஞ்சியப்படுத்தல் என்பது உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள ஒரு விஷயம். நாங்கள் உற்பத்தி எல்லைக்குள் சேர்க்கப்படுபவை பார்த்தோம். அந்த கையிருப்புகளை உற்பத்தி நிறுவனங்கள் குறைத்து கொண்டால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. தனக்கு சொந்தமான மோட்டார் வாகனம் ஒன்றை விற்பனை செய்தல். நான் சொந்தமாக பாவிக்கின்ற என்னுடைய வாகனத்தை நான் விற்பனை செய்கின்றேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? மாணவர்களே, விடையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு காணி துண்டொன்றை கொள்வனவு செய்தல். அரசு ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவை அதிகரித்தல். அல்லது அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவை அரசு அதிகரித்தல். கோவிட்-19 தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு 5000 ரூபாய் உதவி கொடுப்பனவை செய்தல். தெரிந்திருக்கும். பங்கு பத்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தல். தரகு கட்டணம் ஒன்றை பெறுதல். இலங்கை கடற்பரப்பில் மசகு எண்ணெய் உள்ளதாக கண்டுபிடிக்கப்படும். மொத்த உள்நாட்டு மீது உற்பத்தி மீது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? விடைகளை கண்டுபிடித்திருப்பீர்கள். பாவம், சரியா பிள்ளையா என்று. உற்பத்தி நிறுவனங்கள் தமது கையிருப்புகளை குறைத்தல். உள்நாட்டு உற்பத்தி குறையும். தனது
சொந்தமான மோட்டார் வாகனம் ஒன்றை விற்பனை செய்தல் உற்பத்தியில் மாற்றம் ஏற்படாது என்றால் சொந்தமான நான் பாவித்த மோட்டார் வாகனம் என்பது உற்பத்தி காலத்துக்கு உட்படாதவை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வர்றது உற்பத்தி காலத்துக்கு உட்பட்டவை வராது. அப்போ தேசிய உற்பத்தியில் மாற்றம், உள்நாட்டு உற்பத்தியில் மாற்றம் ஏற்படாது. வீடொன்றை நிர்மாணிப்பதற்கு காணி துண்டொன்றை கொள்வனவு செய்தல் மாற்றம் ஏற்படாது. என்ற காணி துண்டு உற்பத்தி செய்யப்பட்டது, அது இருந்தது. உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்த வருடம் உற்பத்தி செய்யப்பட்டது. காணி துண்டொன்றை கொள்வனவு செய்தால் அது உற்பத்தி செய்யப்பட்டதல்ல. உள்நாட்டு உற்பத்தியில் மாற்றம் ஏற்படாது. அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவை அரசு அதிகரித்தல் உள்நாட்டு உற்பத்தி கூடும். COVID-19 தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு மாற்றம் ஏற்படாது. மாற்றல்கள் தேசிய கணக்கில் சேர்றது இல்லை. பங்கு பத்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தல் மாற்றல் சேர்றது இல்லை. என்ன பங்கு பத்திரங்கள் சார்ந்த நிதி ஆவணங்கள் தேசிய கணக்கில் சேர்றது இல்லை. பங்கு பத்திரங்கள், திரைசேரி உண்டியல்கள் முறிகள், அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் தேசிய கணக்கில் சேர்றது இல்லை. தரகு கட்டணம் ஒன்றை பெறுதல் சேரும். நீங்கள் ஒரு பங்கு பத்திரத்தை வாங்கினால் தேசிய கணக்கில் சேராது. ஆனால் பங்குக்கான தரகு கட்டணம் தேசிய கணக்கில் சேரும். பங்கு லாபம் சேரும். அப்போ தேசிய உள்நாட்டு உற்பத்தி கூடும். இலங்கை கடற்பரப்பில் மசகு எண்ணெய் உள்ளதாக கண்டுபிடிக்கப்படல். மசகு எண்ணெய் உள்ளதாக கண்டுபிடித்தால் அது உள்நாட்டு உற்பத்தியில் சேராது. என கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அகழ்ந்தெடுக்க இல்லையே. இலங்கை கடற்பரப்பில் மசகு எண்ணெய் உள்ளது, ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. எப்போ அகழ்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ தான் அது உள்நாட்டு உற்பத்தியை கூட்டும். எனவே இங்கே மாற்றம் ஏற்படுத்த மாட்டாது. எனவே மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீது இவை எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை விளங்கிக் கொள்ள வேணும். எனவே இறுதியாக மாணவர்கள் இந்த பயிற்சியை நீங்கள் அல்லவா நீங்கள் வேணுமென்றால் இது யூடியூப்பில் இருக்கின்றது, திருப்பியும் பார்த்து போட்டுட்டு தீர்மானிக்கலாம். இதை செல்ஃபாக என்ன சொந்தமாக நீங்கள் செய்து பாருங்கள். பின்வரும் தகவல்கள் ஒரு நாட்டின் தேசிய கணக்கீடு தொடர்பானவையாகும். விவசாயத்துறையின் கூட்டப்பட்ட பெறுமதி, பண்டம் மீதான நேரில் வரி, உலகின் ஏனைய நாடுகளில் இருந்தான முதன்மை காரணி வருமானம், கைத்தொழில்துறையின் கூட்டப்பட்ட பெறுமதி, நிலையான மூலதன நுகர்வு, சேவைகள் கூட்டப்பட்ட பெறுமதி, உலகின் ஏனைய நாடுகளில் இருந்தான முதன்மை காரணி கொடுப்பனவு, பண்டம் மீதான மானியம், உள்ளார்ந்த உற்பத்தி சுட்டேன். அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதி, விவசாயம் கைத்தொழில் சேவையை கூட்டினால் வரும். சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அடிப்படை விலையில் கூட்டப்பட்ட பெறுமதியோட உற்பத்தி மீதான அல்லது பண்டம் மீதான நேரில் வரியை கூட்டி மானியத்தை கழித்தால் வரும். நிலையான விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நடைமுறை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை உள்ளார்ந்த உற்பத்தி சுருக்கி 150ஆல் பிரித்து 100ஆல் பெரித்தால் விடு எடுப்பீங்கள். மொத்த தேசிய வருமானம், அடிப்படை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஏனைய நாடுகளில் இருந்தான முதன்மை காரணி வருமானத்தை கூட்டி காரணி கொடுப்பனவில் கழித்தால் அந்த விட வரும். தேறிய தேசிய வருமானம், நிலையான மூலதன நுகர்வை கழித்தால் வரும். இதை மாணவர்கள் நீங்கள் சுயமாக செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த தரப்பட்ட குறுகிய 1 மணி 55 நிமிடங்களுக்குள் நாங்கள் இந்த முழுமையாக இந்த கணக்குகள் அல்லது விடயங்களை தர வேண்டி இருக்கின்றது. இயலுமான வரை உற்பத்தி வழி தேசிய கணக்கீடு தொடர்பான புதிய விடயங்களை உள்வாங்கி உங்களுக்கு தந்திருக்கின்றேன். தந்த விடயங்களின் மேலதிக தகவல்கள், மேலதிக வாசிப்புகளுக்கு நீங்கள் ஆசிரியர் வழிகாட்டி கைநூலை தேசிய கல்வி நிறுவனத்தின் அந்த நூலை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன யூடியூப்பில் போய் குருகெதர எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு அடிச்சிங்கள் என்றால் இந்த இவை வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி மூல பார்த்து கொள்ளுங்க. எனவே இந்த நிகழ்வு முடிவு அடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் வருமான வழி, செலவு வழி தேசிய கணக்கீடு முக்கியத்துவம், பிரச்சினைகள் தொடர்பான ஏனைய பகுதிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.